ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப் எக்ஸர்சைஸ் தான் கன்டினியூ பண்ண போறோம். ஸோ அதில 4த் கொஸ்டின்ல இருந்து கன்டினியூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம். 1st கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப் அப்படின்ற எக்ஸர்சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. 4th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். Jasmine is completing an art project. She has 2 pieces of construction paper. The first piece is 44 centimeter wide and the second piece is 33 centimeter wide. Jasmine wants to cut the paper into strips that are equal in width and are as wide as possible. Okay. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க இந்த 2-3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா இருக்கு. இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சாரி, இந்த ஸ்டேட்மெண்ட் வாசிக்கணும் நீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பீஸ் இஸ் 44 சென்டிமீட்டர் வைடு, செகண்ட் பீஸ் வந்து 33 சென்டிமீட்டர். ஜாஸ்மின் வாண்ட்ஸ் டு கட் த பேப்பர் இன்டு ஸ்ட்ரிப்ஸ் தட் ஆர் ஈக்குவல் இன் வித். ஸோ ஈக்குவல் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணணும். ஜாஸ்மின் வந்து ஈக்குவல் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணாங்க ரெண்டு பேப்பரையும். அண்ட் ஆர் ஆஸ் வைட் as பாசிபிள். இந்த ஆஸ் வைட் as பாசிபிள்னா என்ன அர்த்தம்னா ஆஸ் பிக் as பாசிபிள். ஆஸ் பிக் as பாசிபிள் அதான் அர்த்தம். ஸோ அப்போ நம்ம 44க்கும் 33க்கும் ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இந்த கீவேர்டு அதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆஸ் பிக் as பாசிபிள்னா நீங்க வந்து ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 44 and 33. CF of 44 and 33 இதான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம் ஃபர்தரா. ஸோ 44 எப்படி எழுதலாம் நீங்க? 44 11 into 4 எழுதலாம். 33 11 into 3 எழுதலாம். ஸோ இப்போ 4 நீங்க 2 into 2 எழுதலாம். அது இந்த 4 நீங்க 2 into 2 எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு காமனா இருக்கிற பிரைம் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 11 மட்டும்தான். ஸோ 11 is the only common prime factor between 44 and 33. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் அதான். ஸோ இந்த இடத்துல 11 தான். ஸோ ஆன்சர், ஸோ HCF of 44 and 33 11 தான். ஸோ ஹவு வைட் ஷுட் ஜாஸ்மின் கட் ஈச் ஸ்ட்ரிப்னா 11 சென்டிமீட்டர்ஸ் தான். ஸோ அது ஆன்சர் 11 தான் அப்படின்னா. ஸோ இதுக்கான ஆன்சர் 11 தான். ஸோ எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ 44 divided by 11 போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து 44 divided by 11 போடணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் will give you 4 strips. 4 strips. ஸோ 4 strips. இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணும். செகண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா 33/11, அதாவது இந்த 33 செகண்ட் பீஸ் வந்து 33/11 போட்டீங்கன்னா you will get 3 strips. So first paper will produce 4 strips, second paper will produce 3 strips. Each strip will have 11 centimeters width, each strip being 11 centimeters wide. Each strip being 11 centimeter wide. அவ்வளவுதான். ஸோ மொத்தம் உங்களுக்கு 7 ஸ்ட்ரிப் கிடைக்கும் அப்படின்னா. ஸோ மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 7 ஸ்ட்ரிப் கிடைக்கும். பட் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஹவு வைட் ஷுட் ஜாஸ்மின் கட் ஈச் ஸ்ட்ரிப்னு மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் 11 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 4th கொஸ்டின் இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். Zayed is helping his classmates get ready for their math test by making them identical packages of pencils and calculators. He has 72 pencils and 24 calculators, and he must use all of the pencils and calculators. Okay. இப்போ என்ன பண்றான்னா ஹெல்ப் இவன்ட்ட 72 பென்சில் இருக்கு, 24 கால்குலேட்டர் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஹி மஸ்ட் யூஸ் ஆல் ஆஃப் த பென்சில்ஸ் அண்ட் கால்குலேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா அதில் வந்துட்டு 72 பென்சில்ஸ் இருக்கு, 24 கால்குலேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு சொல்றான். அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபைனலா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் Zayed creates the greatest number of identical packages possible, how many pencils will be in each package? இதான் கேட்டிருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ HCF ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ HCF ஆஃப் 72 and 24 இதான் கண்டுபிடிக்கணும் நீங்க. 72 and 24. இப்போ உங்களுக்கு 24 டேபிள்ஸ் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். 72 ஆக்சுவலா நீங்க 24 into 3 எழுதலாம். இதே 24 into 1 எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ HCF ஆஃப் 24 into 3, 24 into 1 வந்து என்ன வரும்? ஸோ இது ரெண்டு காமனா என்ன இருக்கு? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 24 into 3 and 24 into 1 பாத்தீங்கன்னா 24 தான். So highest common factor between of these two numbers is nothing but 24. So 24 the answer. So Zayed creates the greatest number of identical packages possible na அதுக்கான ஆன்சர் வந்து 24. ஸோ இப்போ 24 பேக்கேஜ் இருக்கு, இல்ல 24 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 24 பாக்ஸஸ் ஆர் தேர். பேக்கேஜஸும் பாக்ஸஸும் ஒண்ணுதான். ஸோ அதே மீனிங் தான். ஸோ 24 ஐடென்டிக்கல் பாக்ஸஸ் இருக்கு. ஸோ ஒரு பாக்ஸ்ல அப்ப எத்தனை பென்சில் வரும், எத்தனை கால்குலேட்டர் வரும், அதான் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 72 divided by 24 gives you the number of pencils in each box. So இது எவ்வளவு வரும்? 3 வரும். ஸோ ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 பென்சில் வரும். ஸோ 1 பாக்ஸ்ல வந்து 3 பென்சில் வரும். 3 பென்சில்ஸ் பிளஸ் எத்தனை கால்குலேட்டர் வரும்?
அதுக்கு நீங்க 24/4 போடணும். ஸோ நம்பர் ஆஃப் கேல்குலேட்டர்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். ஸோ அது 1 வரும். ஸோ 3 pencils plus 1 calculator in each box. Each box consists of 3 pencils plus 1 calculator. இது வந்து ஒரு பாக்ஸ்ல இவ்வளோ இருக்கும். ஒரு பாக்ஸ்ல 24 பாக்ஸ்ல எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 3 into 24 pencils, 3 into 24 pencils plus 1 into 24, அதாவது 24 calculators. 1 into 24 nothing but 24 calculators. அவ்வளவுதான். இது வந்து 24 பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? ஸோ கரெக்டா வந்திருக்கும். ஏன்னா 3 into 24 72 வரும். ஸோ 72 pencils plus 24 calculators in 24 boxes. இப்போ ஒரு பாக்ஸ்ல 3 பென்சில் பிளஸ் ஒரு கேல்குலேட்டர் இருக்கும். ஸோ இது அழிச்சிடறேன் தேவையில்லாத லைட்டா இது மட்டும் அழிச்சிடறேன். ஸோ போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது தெரியல. ஓகே, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. போயிருச்சு, இப்போ போயிருச்சு. ஸோ ஒரு பாக்ஸ்ல 3 pencils plus 1 calculator இருக்கும். 24 பாக்ஸ்ல 72 pencils plus 24 calculators இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு பென்சில் இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். how many pencils will be in each package னா 1 பாக்ஸ்ல எவ்வளவு பென்சில் இருக்கும்னு கேட்டிருக்கான். 1 பாக்ஸ்ல 3 பென்சில் இருக்கும். 3 pencils அவ்வளவுதான். ஸோ ஈச் பேக்கேஜ் will have 3 pencils. 3 தான் ஆன்சர். இப்போ 6th கொஸ்டின் போனா, Lena is going to plant 63 tomato plants and 81 rhubarb plants. Lena would like to plant the plants in rows where each row has the same number of tomato plants and each row has the same number of rhubarb plants. Okay. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, வேற கலர். இப்போ ரோ இருக்கு, கிரீன் கலர்ல ஒரு பெரிய ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இப்போ சப்போஸ் எக்ஸ் நம்பர் ஆஃப் டொமேட்டோ பிளான்ட்ஸ், வேற கலர், x number of tomato plants, அதாவது x number of tomato plants, tomatoes plus y number of rhubarbs, y number of rhubarbs. அவ்வளோதான். இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ. இந்த மாதிரி தான் ஈச் ரோ இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ எல்லாரும் இப்படி இதே ஃபார்மேட்ல இருக்கணும். பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் இப்போ எடுத்துக்கோங்களேன், இதை இதை அப்படியே காப்பி பண்றேன். இங்க பேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எல்லா ரோவும் இதே ஃபார்மேட்ல இருக்கணும் பேசிக்கா. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ செகண்ட் ரோவும் இப்படி இருக்கணும். செகண்ட் ரோ இப்படி இருக்கணும். தேர்ட் ரோவும் இதே மாதிரி இருக்கணும். ஸோ செகண்ட் ரோ ஷுட் ஆல்சோ ஹேவ் எக்ஸ் நம்பர் ஆஃப் டொமேட்டோஸ் பிளஸ் ஒய் நம்பர் ஆஃப் ரூபாப்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்ல எல்லா ரோவும் இருக்கும். அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அழிச்சிடறேன். ஸோ இப்போ ஃபுல்லாவே அழிச்சிடறேன். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். பேசிக் ஐடியா அதான். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Lena would like to plant the plants in rows where each row has the same number of tomato plants and each row has same number of rhubarb plants. னா அர்த்தம் இதான். எக்ஸ் நம்பர் ஆஃப் டொமேட்டோஸ் இருக்கணும், ஒய் நம்பர் ஆஃப் ரூபாப்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மேட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அழிச்சிடறேன். இது எல்லாத்தையுமே அழிச்சிடறேன். இன்ஃபேக்ட் இது தேவையில்லை. இப்போ ஸ்பேஸ் இருக்கு எனக்கு போடுறதுக்கு. ஸோ 63, 80. அப்புறம் ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் Lena கேன் பிளான்ட். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, நீங்க கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்தாலே இது ரெண்டுத்துக்குள்ள ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். ஸோ 63 and 81ஓட ஹெச்சிஎஃப் ஆஃப் 63 and 81. ஸோ 63 எப்படி எழுதலாம்? நீங்க 7 into 9 எழுதலாம். 81 நீங்க 9 into 9 எழுதலாம். அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச அப்போ 9 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா இருக்கும். எதுக்கும் நம்ம இது போட்டுடலாம், ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும். ஸோ 63 நீங்க 7 into 9 எழுதலாம். 81 நீங்க 9 into 9 எழுதலாம். ஸோ ஃபர்தரா இந்த 9 3 into 3 எழுதலாம். இந்த 9 3 into 3 எழுதலாம். அவ்வளோதான். 63ஓட இது முடிஞ்சிருச்சு. இதையும் வேணா நீங்க 3 into 3 எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ஆக்சுவலா தேவையே இல்லை. ஏன் நம்ம பார்க்க போறோம், ஏன்னா இது காமன், இது காமன், அவ்வளோ மற்ற எதுவுமே காமன் இல்லை. ஸோ ஓவரால் ஹெச்சிஎஃப் வந்து 9 தான். ஹெச்சிஎஃப் ஆஃப் 63 and 81 இஸ் நத்திங் பட் 9. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ எவ்வளோ ஒரு ரோல எத்தனை டொமேட்டோ பிளான்ஸ் இருக்கும், எத்தனை ரூபார் பிளான்ஸ் இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 63/9 போட்டிங்கன்னா, 63/9 போட்டிங்கன்னா எத்தனை டொமேட்டோ பிளான்ஸ் ஒரு ரோல வரும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 63/9 வந்து உங்களுக்கு 7 வரும்னு நினைக்கிறேன். 7 டொமேட்டோ பிளான்ஸ். அப்புறம் 81/9 வந்து எத்தனை ரூபார் பிளான்ஸ் ஒரு ரோல வந்துடும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 9 ரூபார் பிளான்ஸ் வந்து வந்துடும். ஸோ 7 டொமேட்டோஸ். ஏன்னா நம்ம 63/9 போட்டிருக்கீங்க. இது வந்து 9 டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 9. ஸோ ஈச் ரோ ஹேஸ் 7 tomatoes பிளஸ் 9 rhubarb பிளான்ஸ். அவ்வளோதான். ஸோ இதான் ஈச் ரோல இருக்கும். ஸோ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கேட்கவே இல்லை. ஸோ 9 தான். ஸோ 9 rows. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 9 rows. ஈச் ரோ வில் ஹேவ் 7 tomatoes பிளஸ் 9 rhubarb.
அவ்வளவுதான். ஸோ 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ 7th கொஸ்டினை நம்ம இந்த வீடியோ ஓகே 7th 8th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 4, 5, 6 ஃப்ரம் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அதாவது இந்த எக்ஸசைஸ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். 7th கொஸ்டின்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.